ராஜா ஜயம் ஜய ராம ஜயம் ஜய ரே தாரரி ரிங் டரி ரார ரிங் டரி தாரரி ரீ. நண்பனுக்கு கல்யாணம். நாங்கள் இப்போது சேலம் போகிறோம். இவனுங்க 2 பேரும் கிளம்பாமல் உட்காந்துருக்கானுங்க. என்ன பண்ணலாம்? மக்களே, இதுதான் எங்களோட பேச்சுலர்ஸோட ஃபஸ்ட்டு ட்ரிப்பு. நாங்கள் 5 பேர் ஒன்றா சேர்ந்து இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நாங்கள் சென்னை டு சேலம் போயிட்டுருக்கோம். வாங்க இந்த ட்ரிப்பில் என்னென்ன ஒரு ஃபன் ஆக்டிவிட்டி நடக்குதுன்னு பார்க்கலாம். எங்கள் கேங்லேயே ஃபஸ்ட்டு கல்யாணம் ஹரிகரனுக்கு. இப்போ அதுக்காக தான் நாங்கள் சேலம் போயிட்டுருக்கோம். நீங்களும் எங்கள் கூடயே வந்து பாருங்கள் என்னென்னலாம் நடக்குதுன்ட்டு. கௌதம் வந்திருக்காரு, இவர் டிரைவராக வந்து கார்த்தி இருக்காப்புல, முன்னாடி சும்மா கிஷோர் இருக்காப்புல. ஏதோ ஓட்டம் தெரியுமோ இல்லையோ காரை மட்டும் எடுத்துட்டான். அது வரைக்கும் எங்களை கூட்டு போயிடுவான் சேஃபாக. அவன் மட்டும் ஓட்டல, 5 பேர் ஒரு காரை எத்தனை பேர் ஓட்டுவாங்க? ஒரு டிரைவர் போதுமா நீங்களே சொல்லுங்க மக்களே. என் காரை வச்சுக்கிட்டு நாங்கள் 4 பேர் சைடு பேக் சைடு எல்லாம் பார்த்துட்டு இருக்கோம். இது என்ன ஏரியாடா? அது இப்போ ஓவர்டேக் பண்ண முடியாதா? இப்போ பண்ண. Oh no! ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஆக்சுவலாக இது வந்து மதியம் டைம் கிளம்பக்கூடிய ட்ரிப்பு கிடையாது. காலையில கிளம்பிருக்க வேண்டியது. அதுக்கு ஒரு அந்த பேக் ஸ்டோரிக்கான எக்ஸ்பிளனேஷனை வந்து வர வீடியோக்கெல்லாம் பார்க்கலாம். நம்ம அது கொஞ்சம் பேச்சுலர்ஸ்னால அப்படி ரெடியாக இருக்கும், கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். சரி ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ டைம் என்ன? கரெக்டாக டைமுக்கு போனால் பேச்சுலர்ஸ்க்கு என்ன டைம் எப்போன்னு கேட்டு பாருங்க. அதுக்கப்புறம் நம்ம கொஞ்சம் தான் ஃப்ரெண்ட்ஸ் லேட் ஆச்சு. ஒரு 4 மணிக்கு பிளான் பண்ணோம், 12 மணி ஆச்சு. அவுட் வந்துருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். நாங்கள் என்ன பண்ணுறோம், எத்தனை மணிக்கு நாங்கள் சேலரி ரீச் ஆகிறோம்னு அதுவும் இன்னும் எங்களுக்கு சரியா தெரியல. அது எங்கள் டிரைவர்கிட்ட தான் கேட்கணும். அவருக்கே தெரிலங்கிறாரு. இந்த ரோட்ல யாரும் இல்லைன்னா நான் வந்து சீக்கிரம் போய் விட்டுருவேன். நடுவில் எத்தனை ஸ்டாப்பு, யாருமே இருக்கக்கூடாதுங்கிறான். என்ன பண்றது, எத்தனை இதுன்னு தெரியல. ஓகே, இந்த ஸ்கூட்டிலேயே நீங்கள் திரும்பி இருக்கணும். நண்பர் வந்து புதுசாக யூடியூப் சேனல் ஓப்பன் பண்ணான், எங்களையும் சேர்த்துக்கிட்டான் கூட. ஆனால் எல்லாத்துக்கும் ஒரு வேலை கொடுத்தான், எல்லாரும் நம்பி பண்ணுவாங்க அப்படின்ட்டு நிம்மதியாக தூங்கிட்டு இருக்கான். ஆனால் அந்த நிம்மதி எந்திரிச்சா இருக்குமான்னு தெரியல. ஏன்னா நாங்கள் அந்த அளவுக்கு தான் பண்ணியிருக்கோம். நாங்கள் எடுத்தது ஒரே ஒரு வீடியோ தான், அது இதே வீடியோ தான். கிஷோர் அவன் புதுசாக இதுதான் சான்ஸ்ன்னு ட்ரைவிங் கற்றுக்கிட்டு இருக்கான். இவன் ஓட்ட கற்றுக்கிட்ட 1 மாதம் தான் ஆச்சு. இவனுக்கு சொல்லி தந்துட்டு இருக்கான். இவன் ஆலோசகரா இருக்கான். இவன் வந்துட்டு அவனுக்கு 2 பேர் சொல்றது, இவன் வந்துட்டு சரி ஆமா, அவனுக்கு எதுவுமே தெரியாம தான் அவனுங்களே சொல்றாங்க, அதுக்கு இவன் ஆமா இல்ல சொல்லிட்டு இருக்கான். இங்க ஒருத்தன் எதுன்னே தெரியாம தூங்கிட்டு இருக்கான். சொல்றான் ஃப்ரெண்ட்ஸ் காய் சொல்றான். கண்டென்ட் இருக்கு இன்னைக்கு. கோயில் வரப்போகுது, இன்னும் 10 கிலோமீட்டர்ல கோயில் வரப்போகுது. கொஞ்சம் தூரத்துல கோயில் வந்துடும். நாங்க நினைச்சபடி முத்துமலை முருகன் கோயிலுக்கு வந்துட போறோம். அது இன்னும் போயிடலாம். பக்கத்துல வந்துட்டோம். இந்த இடத்துல 3 இடத்துல நாம வந்துட்டு இல்லாம போயிருப்போம். ஆனா அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஒரு நிஜமாவே நான் ஒரு இதுலதான் கண்ணை மூடிட்டேன். இல்லைன்னா ஏதாவது சொல்லுவோம், பேசுவோம், டென்ஷன் ஆகும். கண்டென்ட் எனக்கு நிஜமாலுமே பயத்துலதான் தூங்குனேன். சரி, ஏதாவது பேசாம இருந்தா அவனும் கொஞ்சம் பீஸ்ஃபுல்லா போவான், நம்மளுக்கும் கொஞ்சம் ஸ்கூட்டில போயிருப்பானு. இல்ல அந்த இடத்துல ஒரு இது பஸ் ஒண்ணு பக்கத்துல வந்துச்சு, எடுக்கிறப்பே கொஞ்சம் இதாச்சு. அதுக்கப்புறம் தூங்க ஸ்டார்ட் பண்ணல. அவனும் தான் இருக்கான்.
எனக்கு அந்த ஜர்க்கானதுக்கு அப்புறம் செம தூக்கம். என்னால முடியல, அதை பார்க்கவே முடியல. என்னாலையும் பார்க்கவே முடியல. பார்த்தா ஏதாவது சொல்லுவோம், இடிச்சுட்டு போறான், தூக்கத்தை அடிச்சு இடி வாங்கிக்குவோம், முழிச்சிடி வேணா பிரச்சனை. நம்ம பார்த்தா ஏதாவது தூக்கத்திலே நம்ம செத்தா பிரச்சனை இருந்ததா அப்படி படுத்தேன். அப்படின்னாலதான் நம்ம படுத்துட்டோம். ஏன்னா இது வரைக்கும் நல்லா தான் போயிருக்கோம். ஒரு நாய் ஒண்ணு குறுக்கால் வந்துருச்சு, அதனாலே போச்சு. லாஸ்ட் எழுந்திருச்சு. அப்பதான் இவனுங்க என்னன்னா இந்த ரோட்ல வண்டியும் போக கூடாதுங்கிறானுங்க. வண்டி போனா வண்டிக்காரன் பக்கத்துல வரவனு திட்டுறானுங்க. ஏன் வர்ற அப்படின்னு கேள்வி கேட்கறானுங்க. அதுதான் எனக்கு புரியவே மாட்டேங்குது. நான் சரி முருகன் மேல பாரத்தை போட்டு நாங்க கிளம்பிட்டோம். பக்கத்துலயே வந்துட்டோம். நான் கொஞ்ச நேரத்துல போய் சேர்ந்துருவோம். முத்துமலை முருகர் கோயிலுக்கு போயிட்டு இருக்கோம். ஃபர்ஸ்ட் டைம் போறோம் நாங்க எல்லாம். ஃபர்ஸ்ட் டைம். நீ போயிருக்கியா? எல்லாருமே ஃபர்ஸ்ட் டைம் போறோம். நீங்க யாராவது போயிருக்கீங்களா? இல்ல எல்லாருமே ஃபர்ஸ்ட் டைம். முருகனை பார்க்க வரைக்கும் நாங்க பத்திரமா வந்துடணும். அதுக்கு மேல மாஸ்டர் டேக் ஓவர் பண்ணிப்போம். அதுக்கு மேல சேலத்துல போயிட்டு ஏதாவது கோயில் இருந்தா வெட்டிக்கலாம். ஓகே பை. முருகன் கோயில் உங்களை எல்லாத்தையும் முருகருக்கு அரோகரா. மக்களே, முத்துமலை முருகன் கோயிலுக்கு வந்தாச்சு. இந்த கோயில் கரெக்டாக எங்கே லொக்கேட்டட் ஆகிருக்குன்னா, வாழப்பாடிக்கு முன்னாடி தானே. வாழப்பாடிக்கு முன்னாடி முத்துமலை முருகன் கோயில் நீங்கள் மேப்பில் போட்டாலே இந்த கோயிலோட அட்ரஸ் ஃபுல்லாக வந்துடும். கரெக்டாக பாருங்கள், மேலே கோயில் வந்து எப்படின்னா, மேலே சாமி பக்கத்தில் போய் பார்க்குற மாதிரி இருக்குது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். மேலே அங்கே மாதிரி பக்கத்துலேயே ஒரு டவர் கட்டியிருக்காங்க. அந்த டவர் பக்கத்தில் போயிட்டு நம்ம சாமியை பார்த்துட்டு பக்கத்துல இருந்து பார்க்கலாம் போல். இடத்துக்கு எப்படியோ கூட்டிட்டு வந்துட்டேன். என்னோட பொறுப்பு இதோட முடிஞ்சுது. சரியா, சாமியை கும்பிடுங்க, சாமி அருள் தருவாரு. அதை வாங்கி பாக்கெட்ல வச்சுட்டு வீட்டுக்கு போங்க எல்லாரும். சரிங்களா? எப்படியோ ஒண்ணு நம்ம பிளான் பண்ணது என்ன, முருகனை பார்க்கணும், வந்துட்டோம், அவ்வளவுதான். இப்ப டைம் வச்சு என்ன பண்ண போறோம்? முருகன் நம்மளுக்கு மெமரிஸ் வச்சுதான் மட்டும்தான் நல்லா இருக்கும். டைம் வச்சு ஒன்றும் பண்ண போறது. சரியா? பாக்கெட்ல வண்டி கவர்ல போங்க பாருங்க, எல்லாமே இருக்கு. ரூம்ஸ் இருக்கு, கட்டண கழிப்பிடம் இருக்கு. இங்க இருக்கிறதெல்லாம் சுத்தி பாரு. சரியா? சாமி கும்பிட போலாம். பார்த்தாச்சு, நல்ல தரிசனம். அதாவது உள்ளே போய் பாதத்தை தொட்டு கும்பிட்றதுக்கு ஒரு 10 ரூபா கேட்குறாங்க. மற்றபடி நல்ல ஃப்ரீயாக இருந்துச்சு. வந்து பார்த்தோம், நல்லா இருந்துச்சு, சாப்பிட்டோம். இங்கே கீழே வந்து ஒரு பெரிய சிலை இருக்குது, மேலே வந்து கோயில் ஒன்று இருக்குது. அந்த கோயிலை நம்ம பாட்டு போயிட்டோம். இந்த கோயிலோட ஒரு சிறப்பம்சம் என்னன்னா, இந்த கோயில்ல சாமி இருக்கிற ஷேப்லயே அப்படியே ஆப்போசிட் ஒரு மலை இருக்கு. இந்த மலை அந்த மலை எப்படி இருக்குன்னா, முருகரோட வடிவில் அப்படியே இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. நம்ம அந்த மேலே ஏறி பார்த்தா தான் தெரியும். அங்கே மேலே வந்து ஒரு டவர் இருக்குது. அந்த டவரில் ஏறி பார்த்தாங்கன்னா அந்த நம்ம முருகனோட சிலை படுத்திருக்கிற மாதிரி, இப்போ திருப்பதியில் எப்படி ஏழுமலைன்னு படுத்திருக்க மாதிரி இருக்கும், அதே மாதிரி முருகர் வந்து ஆப்போசிட்டில் படுத்திருக்க மாதிரி மலை வந்து காட்சி அளிக்குன்னு சொல்கிறாங்க. நம்ம அதை வந்து இன்னொரு நாள் எடுத்து போடுவோம். இப்போ பார்க்க டைம் இல்லை, ஸோ ஆல்ரெடி டைம் ஆகிடுச்சு. ஒருத்தன் கஷ்டப்பட்டு ஏறிட்டு இருக்கான். ஐயோ அச்சோ அப்படிங்கிற மாதிரி இருக்குமா ஃப்ரெண்ட்ஸ்? கஷ்டப்பட்டு ஏறிட்டோம், அது பிரச்சனை இல்லை. அந்த பக்கம் படி இருக்கான், அது தெரியாம தெரியல.
அது தெரியாம இதுல ஏறி எல்லாம் மூச்சு வாங்கி இதெல்லாம் ஏன் நாங்கள் இப்படி வந்தோம்னா எங்களை மாதிரி நீங்கள் அந்த தப்பு பண்ணிடக்கூடாதுன்னு காட்டுறதுக்காக தான் வந்தோம். நீங்கள் ஸ்டெப்ஸில் வாங்க. ஹாய் கைஸ், நான் உங்கள் தேவா. அதே போல சாமி கும்பிட்டாச்சு, அருள் பெற்றாச்சு. அடுத்து கௌதம் வீட்டுக்கு போகணும், கல்யாணத்துக்கு போகணும், திருப்பி ஊருக்கு போகணும். நிறைய வேலை இருக்கு. இது எல்லாத்தையும் கேப்சர் பண்ணி உங்களுக்கு போட்டுன்னே இருக்கோம், நீங்க பார்த்துட்டே இருங்க. உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ் வச்சிருக்கான், அதை இப்போ சொல்ல போறேன். சர்ப்ரைஸ் எல்லாம் ஒன்றும் இல்லை. இங்கே வர்றதுன்னா ஒரு மார்னிங் வாங்க, அப்படி இல்லைன்னா சன்செட் அப்போ ஒரு ஆஃப்டர் ஒரு 5 o'clock அந்த மாதிரி வாங்க. இங்கே மலை மேலே அந்த கோயில் இருக்குது. கோயிலை கும்பிட்டு அப்படியே ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல வியூ கிடைக்கும். அது இருந்து பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். நீங்கள் இந்த வியூவை கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் வந்து பாருங்கள். இங்கே வந்தீங்கன்னா மேலே வந்து கரை வந்த பிறகு பிடிக்குது கடலை